என் பொண்டாட்டி எனக்காக தீல கூட இறங்குவா. ஆமா, உனக்காக தீயில இறங்குவாங்க. சும்மா இருடா. ஆ, தப்பா சொல்லல, அவ்வளோ பாசம்னு சொல்றேன். என்ன வீரா? ஆமா ஆமா, பாசம்தான். இல்லன்னா இவ்ளோ கஷ்டப்படுவாளா? அ, வீரா, என்ன இது? அ, என்னம்மா இது? நெருப்புப்பட்ட மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. நான் நடந்து வரும்போது லைட்டா நெருப்பு பட்டுருச்சு. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. விரதம் இருந்தல்லம்மா, அதான் சாப்பாடு இல்லாம அதான் தலை சுத்திருச்சுமா. அப்படியே மயங்கிட்டேன். கண்மணி தான் என்னை வந்து கரெக்டான இடத்துல காப்பாத்தினா. ஐயோ, என்னம்மா நீ? டேய், பாத்தியா? உன் பொண்டாட்டி உனக்காக நெருப்புல இறங்குவான்னு சொன்னியே, இப்பவே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பாரு. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது? உனக்கு எங்களை பத்தி தெரியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வீராக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கும் எந்த ஆபத்தும் வராது. ம், நாங்கெல்லாம் மேற்பரிச்சதிருத்த. நாங்க வேற. பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஓர் உடல் ஈர் உயிர்னு. ஒரு உசுறு போயிடுச்சுன்னா இன்னொன்று இருக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க நல்லா தான் இருப்போம். இல்ல வீரா? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல உனக்கு. அவன் கிடக்குறான். இந்தா, கொஞ்சம் தண்ணி குடி. இந்தா. அ, அ, இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்லையா? மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல இல்ல, இப்பதானே உனக்கு தலை சுத்தி இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறமா போலாம். சரியா? டேய், பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சந்தோஷமா பேசிட்டு இருங்க ரெண்டு பேரும். அத்தை, நீங்க எப்படி இங்க? நான் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தேன். நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் தான் வீராவுக்கு தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவளை பரிகாரம் பண்ண விடாம தடுக்க ட்ரை பண்ணேன். நீ எதுக்கு அவ கூட சேர்ந்து பரிகாரத்தை பண்ணி முடிச்ச? அத்தை, என்ன வேலை பார்த்திருக்கீங்க? யார கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? பின்ன அவன் நல்லா இருக்கணும்னு உன் தங்கச்சி பூஜை பண்றத நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்றியா? அத்தை, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த மாறனும் அவன் குடும்பமும் தான் எதிரி, என் தங்கச்சி இல்ல. நம்ம என்ன முடிவெடுத்தாலும் என்ன திட்டம் போட்டாலும் அது அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கணுமே தவிர, அதனால என் தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இப்படி அவசரப்பட்டு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கீங்களே, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? இதுக்காக பார்த்தா நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்கு நான் வரலனா அவ புடவையில புடிச்ச தீ அவ உடம்பெல்லாம் பரவி இருக்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனி நான் இல்லாம சுயமா இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதையும் மீறி என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்க பாத்தீங்கன்னா அப்புறம் நான் அத்தனை கூட பார்க்க மாட்டேன். ஏய், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அத்தை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் தங்கச்சி, என் குடும்பம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அது யாரா இருந்தாலும். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா?
என்ன ஒன்றும் இல்லை. உன் லுக்கே சரியில்லையே. என்னதான் நீ உன் மனசுக்குள்ள என் மேல இருக்கிற காதலை ஆழமா புதைச்சி வச்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப லைட்டா துளிர் விடுதுல்ல. என்ன காதல்? நான் அடிப்ப போடாத. இன்னைக்கு துளிர் விட்ட காதல் இப்ப பூவை விட்டுருச்சே. சும்மா என்னத்தையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ஒண்ணுமே இல்லம்ப. ஆனா புருஷனுக்கு ஒண்ணுனா மட்டும் துடிச்சு போயிடுவேன். நல்லாவே கேட்டுச்சு. அப்புறம் அது என்னது ஆணிக்கால் செருப்பு, கையில தீச்சட்டி தூக்கிட்டு ப்ராப்பர் சீரியல் ஹீரோயினா கன்வெர்ட் ஆகி பரிகாரம் பண்ணுவேன் ம், இல்ல. எல்லாம் எனக்காக தானே. ஏன் வீரா, இப்ப வரைக்கும் எல்லாரும் முன்னாடி நம்ம சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்பிட்டும் இருக்காங்க. அது உண்மையாக்கிட வேண்டியது தானே. எதுக்கு இன்னும் நீ கூச்சப்பட்டுட்டு இருக்க எனக்கு புரியல. நீ ஏன் இறங்கி வந்தா நான் உன்னை ரொம்ப சீப்பா நினைப்பேன்னு நினைக்கிறியா? சரி விடு, நான் கெஞ்சினாலதான் நீ மனசு மாறினதா இருக்கட்டுமே. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நான் ஒன்றும் உனக்காகலாம் இதெல்லாம் பண்ணலப்பா. வேற யாருக்காக பண்ணீங்க? நான் தானே உயிருக்கு போராடிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஆ. இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல. உனக்கு பின்னாடி உங்க அப்பா, அத்தை, அண்ணன்னு ஒரு குடும்பமே இருக்கு. எனக்கு உன்னதான் பிடிக்காது, உன்னதான் வெறுக்கிறேன். ஆனா உங்க அப்பா, அத்தை, அண்ணன் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். நான் பரிகாரம் பண்ணது அவங்களுக்காக தான். ம். கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்ற கதை. அவங்களுக்காக எனக்கு நீ பரிகாரம் பண்ண. சும்மா கதை விடாத வீரா. நீங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது உனக்கு பெரிய இழப்பாவே தெரியாது. நீதான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவனாச்சே. ஆனா உன் குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு. உன் அப்பாவும் அத்தையும் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள அப்படி கஷ்டப்படுத்த எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. நீன்னு கிடையாது, உன் குடும்பத்துல யாருக்கு என்ன இருந்தாலும் சரி, நான் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சிருப்பேன். ஏன்னா எனக்கு உங்க அப்பா மேலயும் அத்தை மேலயும் அவ்வளவு மரியாதை இருக்கு. அவங்க மேல மரியாதை இருக்கு, என் மேல லவ் இருக்கு. மண்ணாங்கட்டி லவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் இப்படியே சும்மா பேசிட்டு இருக்க? என்ன டென்ஷன் பண்றா? என்னாச்சுமா? ஏன் அவன்கிட்ட கோவப்படுற? ஒன்றும் இல்லத்த, இங்கேயே எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்கிறேன். இவ வீட்டுக்கு போய் விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்றேங்கிறா. நீ ஏன் பாரு, ஏற்கனவே கண்ணெல்லாம் சொருகி போயிருக்கு. ஆமாமா, அவன் சொல்றது சரிதான். பாரு எப்படி இருக்க. நம்ம போகும்போது வெளியே சாப்பிட்டு போயிடலாம். இல்லம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. நான் சொன்னா கேட்கவா போற? அதான் முன்னேற்பாடா சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கியே, நான் பார்த்தேன். என் பொறுப்பு பொண்ணாச்சே. நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிடலாம். இந்தா விபூதி வச்சுக்கோ. இந்தாடா. நல்லா இரு, நல்லா இருடா. போலாமா? வா. டேய் எழுந்துடா. பாத்து மெதுவா வா. கை பிடிச்சுக்கோ. மெதுவா மெதுவா. பார்த்து பார்த்து பார்த்து. ஏண்டா, அவ விழுற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு நிப்பியா? அவளே பாவம் எல்லா வேண்டுதலும் செஞ்சு முடிச்சிட்டு நிக்க முடியாம நிக்கிறா. அவளை கை தாங்களா புடிச்சு தோள சாச்சுக்கோ. இல்லம்மா பரவாயில்ல. இல்ல இல்ல பாத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம்ல. ஏய் புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. பாத்து கூட்டிட்டு வா. வா. என்ன கண்மணி, என் மேல கோவமா இருக்கியா? அதெல்லாம் இல்லத்த, விடுங்க. நீங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டீங்க. அப்புறம் என்னடி? வீரா அவனுக்காக இறங்கி இந்த அளவுக்கு பரிகாரம் செய்யறதெல்லாம் என்னால நம்பவே முடியலத்த. ஆமாண்டி, நானும் கல்யாணம் பண்ணி புருஷனோட வாழ்ந்து புள்ளைய பெற்றிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டியா நான் இருந்ததே இல்லடி. இவ கோவில் கோவிலா தீச்சட்டி ஏந்திட்டு சுத்துறாளே. உன் தங்கச்சிய பாக்கும்போது ரொம்ப பயமாவே இருக்குடி எனக்கு. அவ எப்படி இந்த அளவுக்கு மாறினானே என்னால புரிஞ்சுக்க முடியலத்த. எங்க அண்ணன் இறந்தப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இவதான் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணா.
அவனை ஜெயிலுக்கு அனுப்புனான். அவன் வலுக்கட்டாயமா தாலி கட்டினதுல இருந்து அவன் மேல அவ்ளோ கொலவெறியில இருந்தா. அவன் பேரை சொன்னாலே டென்ஷன் ஆனாத்த. இப்ப திடீர்னு டோட்டலா மாறி அவன் உயிரை காப்பாத்தணும்னு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லத்த. நம்பாம எப்படி இருக்க முடியும் சொல்லு? அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்களே. இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஏய், ஏ என்ன பண்ற? பதறாத, நான் தான். என்ன பண்ற? பார்த்தா தெரில, மருந்து போட்டுட்டு இருக்கேன். உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? இதை செய்யறதுக்கு வேற யார் சொல்லணும்? நான் படுத்திருக்கிறப்ப யாராவது சொல்லிட்டியா நீ எனக்கெல்லாம் பண்ண? அந்த மாதிரி தான் இதுவும். அங்க பாரு, காலை பாரு, ஆணி செருப்புல நடந்து காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. உனக்கு இதெல்லாம் தேவையாடி? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பூ மாதிரி இருந்த காலு இப்ப கொத்து பரோட்டா போடுற கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஆளப்ப ஏய், வேண்டாம். ஏன் எடுக்காத, மருந்து போட்டுட்டு இருக்கேன்ல. நீ மருந்தெல்லாம் ஒண்ணு போட வேணாம், ஒண்ணு பண்ண வேணாம், நீங்க கிளம்பு. இங்க பாரு, நான் உன்னை தொடவே இல்லை. அழகா மயிலிறகு வச்சு உன் காலை வருடி விடுறேன். கால் நீட்டு நான் போட்டு விட்டு போறேன். நான் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படிங்களா? அப்ப எனக்கும் வேணாம். என்ன வேணாம்? தோ ஏய், இப்ப என்ன பண்ற? பிரிச்சு விடு. எதுக்கு பிரிச்சு விடணும்? பின்னென்ன, நீ தான் தையல் போடுறதுல இருந்து மருந்து வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தானே பண்ண. நீ இல்லன்னா நான் ரெக்கவர் ஆயிருப்பனா? ஏய், இங்க பாரு, நான் மறுபடியும் சாகர ஸ்டேஜுக்கே போறேன். நீ தையலை பிரிச்சு விடு. இந்தா. லூசு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு செய்யலான்னு வந்திருக்கேன். நீ ஏத்துக்க மாட்டேன்ற. அப்ப நீ செஞ்சதை நான் திருப்பி தர்றது தானே வழக்கம். இந்தா. ஏய், தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருக்காத, தயவு செஞ்சு கிளம்பு. இங்க பாரு, அப்ப நானே பிரிச்சுக்கவா? டேய், லூசு, எனக்கிட்டே வந்து சேருவியாடா? இப்ப நீ மருந்து போட்டுக்கல, நான் உண்மையிலேயே தையலை பிரிச்சு விட்டுருவேன். அப்புறம் எங்க அத்தை வந்து கேட்கும், ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் நீ என்ன மறுபடியும் முதல்ல இருந்து பாத்துக்க வேண்டியிருக்கும். அது உனக்கு ஓகேனா சொல்லு, நான் பிரிச்சு விட்டுறேன். அப்பெல்லாம் நீ மருந்து போட்டுக்கோ. எஸ்கியூஸ் மீ, 2 தான். பிரிச்சுறவா மருந்து வச்சுக்கிறியா? சொல்லு, ஊன்னு சொல்லு, நான் இந்த இப்ப பிரிச்சிருவேன். சும்மா இரண்டா, மருந்து வச்சு தொலை. இங்க பாரு, விரல் நுனி கூட என் மேல படக்கூடாது, கொன்றுவேன் உன்னை. ஆமாண்டி, இப்ப இப்படிதான் சொல்லுவ. வெளியே வந்தனா இடுப்புல தொல்லை, நீயே கை பிடிச்சிட்டு போவ. என்னது? சரி விடு, அதெல்லாம் சும்மா நடிப்புக்காகன்னு எனக்கும் தெரியும். இப்ப மருந்து போட்டுக்கோ, அதுதான் முக்கியம். நீ சொன்ன மாதிரியே உன் மேல கைப்படாம நான் மருந்து போட்டு விடுறேன். மேடம், என்ன? இந்த மயிலறகால வருடுறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் என்ன பண்ணேன்? சினிமாலாம் நீங்க பார்த்தது இல்லையா? அப்படி வருடும்போது உள்ள இருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்னடானா நெல்லு குத்துற குதிரை மாதிரி அப்படியே உட்காந்துருக்க. ஆனா உன்னா ஒரே ரியாக்ஷன் கொடுத்துருவியே. இதுக்கு நான் போட்டுடாமே இருந்திருக்கலாம்.
இந்தா புடி புடி. இங்க பாரு, அப்புறம் உனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் வந்து நான் போட்டுடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் கால் தரையில படவே கூடாது. ஏதாவது நான் சொல்லு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ணுவ? அ நான் பெட்ல இருக்கும்போது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியோ, அது எல்லாத்தையும் நானும் பண்ணுவேன். சாப்பிடணும்னு சொன்னா சாப்பாடு ஊட்டி விடுவேன். தலை சீவணும்னு சொன்னா சீவி விடுவேன். பொட்டு வைக்கணும்னு சொன்னா பொட்டு வச்சு விடுவேன். குளிப்பாட்டணும்னு சொன்னா என்னது? அத்தைய வர சொல்லுவேன். பதறாது. ஆசைய பாரு. அ அ. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு தேவையில்ல, நீ கிளம்பு. கீழ இறங்குன. ஜாக்கிரதை. குட் நைட் டார்லிங். அப்படியானு? கண்மணி. சரி சரி. ஆமாமா. மாமா, யாருமா? என்னோட தூரத்து சொந்தம் மாமா. அண்ணன் முறை வேணும். பேரு செந்தில். அப்படியாம்மா? ஆமா மாமா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். சும்மா தங்கச்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆ, இருந்து சாப்பிட்டு போக சொல்லுமா. இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும், கிளம்பணும். நான் இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு போலான்னு. சரிங்க சரிங்க. அப்போ நான் கிளம்புறேன் சார். கண்மணி, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ம். ஸ்டார்ட் ஆகல சார். ரவி, என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல சார். ஸ்டார்ட் ஆகலையா? நைட்டு விடும்போது நல்லா தான் சார் இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். என்னன்னு பாரு. சரிங்க சார். சார், நான் வேணும்னா பார்க்கட்டுமா சார்? ஆ, பாருங்க. போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிண்ணே. இந்தாங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஆயில் டியூப் அடைச்சிருக்கு. சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா? ஆமா, இந்த மாசம் விட்டுருக்கணும். பரவாயில்ல சார், இப்போதைக்கு சரி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போய்க்கலாம் சார். சீக்கிரமாகவே சர்வீஸுக்கு விட்டுருங்க சார். பரவாயில்லப்பா, ரொம்ப துடுக்கா வேலை பார்க்குறீங்களே. ஐடி கம்பெனில டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மாமா. ஓ, அப்படியா? ஆமாம் சார். இடையில கொஞ்ச நாள் உடம்பு முடியாம இருந்தாரு. அதுல வேலைக்கு போக முடியல. அதனால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்பா, இப்ப எதுவும் வேற எதுவும் இல்லையே? ஆமாம் சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். நம்ம கிட்ட வேலை இருந்தா கூட சேர்த்துக்கலாம் மாமா. இருந்தாலும் டிரைவர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்க. அப்படி இல்லம்மா, நம்ம பையனை வேற சொல்ற, எல்லா வேறமும் தெரிஞ்சு வேற வச்சிருக்காரு. இப்ப நமக்கு இன்னொரு டிரைவர் தேவைதாம்மா. நம்ம கிட்டயே ஒர்க் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்குறேன்? சொந்தக்காரங்களா போயிட்டீங்க, நீங்களே பார்த்து ஏதோ உங்களுக்கு தோன்றதை கொடுங்க சார். சரிப்பா, மாசம் ஒரு 20,000 ரூபாய் வாங்கிக்கப்பா. ஓகே சார். அது போக தீபாவளி, பொங்கல், அது இதுன்னு போனஸ் அது இதெல்லாம் வரும்பா. ம் ம், ரொம்ப சந்தோஷம் சார். ம். சரிப்பா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க. சரிங்க சார். சரிப்பா, வண்டி எடு ரவி. சரிங்க சார். அப்புறம் நான் கேட்ட அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா? இதோ எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ம்.
இந்தாம்மா, ம். இது எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ரெடி பண்ணி கொடுத்தது. பக்காவா ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருமா. வேற எதுவும் குழப்பம்னா நம்ம பேசிக்கலாம். ஆ, இது எப்படி ஒர்க் ஆகும்? அதுல சீக்ரெட்டா மைக் இருக்குமா. அது வந்து ஃபோன்ல ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஓ, அதை யார் போட்டிருக்காங்களோ அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யார் பேசினாலும் தெளிவா கேட்கும். ஆ, தேங்க்ஸ்ண்ணா. ஆ, நீங்க போயிட்டு நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிம்மா, ம், நான் வரேம்மா. சரிண்ணா. கண்மணி, என்ன இதெல்லாம்? இத வச்சுதான் என் தங்கச்சி வாழ்க்கை என்ன லட்சணத்துல இருக்கு, அவன் நடிக்கிறாளா நிஜமாவே வாழ்றாளான்னு கண்டுபிடிக்க போறேன். இதோ போறானே அவன் யாரு? திடீர்னு வேலைக்கெல்லாம் சேர்த்திருக்க? இனிமே நம்மளோட எல்லா திட்டத்திலயும் இவரும் கூட இருப்பாரு. வெளியில ஏதாவது தேவைன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைல்ல. அதான். எதிர்பார்க்காததெல்லாம் பண்ற கண்மணி. சூப்பர்டி.